அனைவருக்கும் இனிய வணக்கம். இங்கிலீஷ் பேசலாம், ஹேண்ட் ரைட்டிங் எழுதலாம் என்ற யூடியூப் மூலமா உங்களை நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம். இந்த வகுப்புல ஒரு வாக்கியத்தை எடுத்து அந்த வாக்கியம் ஆங்கில கிராமர்ல எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுது, எந்தெந்த வார்த்தைகள் எந்தெந்த இடங்கள்ல பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். வாங்க. இப்ப நம்ம ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கிறோம். After returning from school. He went cycling after returning from school. இதுல நம்ம இந்த வாக்கியங்களை பார்ப்போம். இந்த வாக்கியங்களை ஒவ்வொரு அந்த வாக்கியத்தை எடுத்துட்டு இந்த வாக்கியம் இங்கிலீஷ் கிராமர்ல எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுது, அதுல உள்ள பிரிவுகள், வாக்கியம்னா என்ன, அது எந்த வாக்கியத்தை சேர்ந்தது, அதுல சப்ஜெக்ட் எது, ப்ரெடிகேட் எது, கிளாஸ் எது, ஃப்ரேஸ் எது, அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன அப்படிங்கிற இந்த வகைகள் எல்லாத்தையுமே இந்த ஒரு வாக்கியத்தின் மூலமா நம்ம இங்கிலீஷ் கிராமர்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சென்டென்ஸ் பார்ப்போம். இது என்ன வகையான சென்டென்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம்? சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறது இது என்ன மாதிரியான சென்டென்ஸ்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு செய்தியை தெரிவிக்குது. அப்ப இது ஸ்டேட்மெண்ட்ஸ் சென்டென்ஸ். இது அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸுக்கு அடுத்தபடியா இதுல சப்ஜெக்ட் எது, ப்ரெடிகேட் எது அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தது வந்து இதுதான் சப்ஜெக்ட். இது எல்லாமே ப்ரெடிகேட். இது ரெண்டாவது பாயிண்ட் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் பார்ப்போம். சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். மூணாவதா இதோடைய ஃப்ரேஸ் கிளாஸ் அப்படின்னு இருக்கு, அதை பார்க்கணும். மூன்றாவது ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸ். அப்ப ஒன்னு சென்டென்ஸ் பார்த்துட்டோம். ரெண்டாவது சப்ஜெக்ட்னா எது, இது சப்ஜெக்ட், இதோட முடிஞ்சது. அடுத்து இது எல்லாம் ப்ரெடிகேட் அப்படின்னு. அடுத்தது ஃப்ரேஸ் எது, கிளாஸ் எது அப்படின்னு. இப்ப கிளாஸ்லயே 2 டைப் ஆஃப் கிளாஸ் இருக்கு. ஒன்னு வந்து சபார்டினேட் கிளாஸ், இன்னொன்னு மெயின் கிளாஸ் அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல சபார்டினேட் கிளாஸுக்கு வேலை இல்லை, ஆனா ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கு, அதுதான் மெயின் கிளாஸ். அப்ப இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அப்ப ஒரு கிளாஸ் வந்துருச்சு. சரி, இதுல ஃப்ரேஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நம்ம ஏற்கனவே வாட் இஸ் ஃப்ரேஸ்? ஃப்ரேஸ் இஸ் a group of words which make sense but not complete sense ன்னு நம்ம சொல்லிருக்கோம். ஒரு ஃப்ரேஸ் என்பது ஒரு பல வார்த்தைகளின் குழு, ஆனா அது முழுமையான அர்த்தத்தை தராது, ஆனா ஏதோ ஒரு வகையில ஒரு அர்த்தத்தை தரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது மாதிரி இருக்கக்கூடிய ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டதை எல்லாம் பார்த்துருக்கோம். ஃப்ரம் ஸ்கூல் இஸ் ஒரு என்னது, ஒரு ஃப்ரேஸ். அடுத்து ஆஃப்டர் ரிட்டர்னிங் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு ஃப்ரேஸ், இது ஒரு ஃப்ரேஸ். அப்ப ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஃப்ரம் ஸ்கூல் என்பதெல்லாம் ஒவ்வொரு ஃப்ரேஸா இருக்கு, சரிங்களா? இப்ப இது ஃப்ரேஸ் எது, கிளாஸ் எது அப்படின்றதுக்கான உதாரணங்களை நம்ம பார்த்துருக்கோம். இது அடுத்தபடியா இந்த வாக்கியத்துல எதெல்லாம் வந்து நவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வெர்ப், ப்ரீபோசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன் இதெல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ என்பது ஒரு நவுனா இருக்கு. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வரக்கூடிய ஒவ்வொரு
வார்த்தையும் எந்தெந்த பேரை வச்சிருக்கு ஆங்கில கிராமர்ல, இங்கிலீஷ் கிராமர்ல எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, he என்பது ஒரு நவுனாக இருக்கு. வேற எங்கெல்லாம் நவுன் இருக்கு? இந்த இடத்துல ஒரு நவுன் இருக்கு. இது ஒரு நவுன். அப்ப இங்க ஒரு நவுன். அப்ப வேற எங்கெல்லாம் நவுன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சைக்கிளிங் கூட ஒரு இடத்துல நவுன் தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இப்ப வேணாம். அது ஏன்னா அது வெர்பு கலந்த ஒரு நவுனா இருக்கு. அதுவும் ஒரு நவுன் தான் சொல்லுவோம். அதை நம்ம இப்பொழுது பார்க்க வேண்டாம். முழுமையா இருக்கக்கூடிய ஒரு நவுனை பார்த்தோம்னா, he என்பது ஒரு நவுனு, ஸ்கூல் என்பது ஒரு நவுன். சரி, இதோட இல்லாமல் அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருக்கக்கூடியது அட்ஜெக்டிவ். எங்கயாவது அட்ஜெக்டிவ் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க அட்ஜெக்டிவ்ஸ் என்பதே இல்ல. அடுத்தது verb இருக்குதா? கண்டிப்பா ஒரு வாக்கியத்துல நவுனும் வெர்பும் கட்டாயமா ஒரு வாக்கியத்தில் இருந்தே ஆகும். அது மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் வந்து இந்த இடத்துல went என்பது ஒரு வெர்பா இருக்கு. went என்பது ஒரு வெர்பா இருக்கு. சரி, அப்ப நவுன் பார்த்துட்டோம். அட்ஜெக்டிவ் இருக்கான்னு பார்த்தோம். அட்ஜெக்டிவ் இல்ல. அடுத்தது ப்ரோனவுன். நவுன் தான் நம்ம இந்த இடத்துல ஸ்கூல் என்பது முழுமையான நவுன். அப்ப he என்பது ஒரு ப்ரோனவுன். ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம நவுன்ன்றத விட இத வந்து ப்ரோனவுன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது சரி, அப்ப நவுன் பார்த்துட்டோம், ப்ரோனவுன் பார்த்துட்டோம், அட்ஜெக்டிவ் இருக்கான்னு பார்த்தோம். அட்ஜெக்டிவ் இல்ல. அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது வெர்பு பார்த்தோம். வெர்பும் இருக்கு. அடுத்ததா அட்வெர்ப் ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். இங்க இந்த வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அட்வெர்ப் கிடையாது. வேற என்ன இருக்கு இந்த வாக்கியத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரிபோசிஷன் இருக்குதா? ப்ரிபோசிஷன் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரிபோசிஷன் எங்க இருக்கு? இந்த பாரு, இந்த இடத்துல இருக்கு ப்ரிபோசிஷன். இது என்னது? ப்ரிபோசிஷன். இது என்னது? ப்ரிபோசிஷன். அப்புறம் வேற எங்க இருக்கு ப்ரிபோசிஷன்? இங்க இருக்கு. இங்க இருக்கிறது ஒரு ப்ரிபோசிஷன். இது ஒரு ப்ரிபோசிஷன், இது ஒரு ப்ரிபோசிஷன். அப்ப ப்ரிபோசிஷன் இருக்கு. அடுத்ததா என்ன இருக்கு? கன்ஜங்ஷன் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். இந்த கன்ஜங்ஷன் ஏதாவது இருக்குதா அப்படின்னா என்னன்னா, கன்ஜங்ஷன் என்பது conjunction is a word to express or join words or sentence. இரண்டு வார்த்தைகளையோ அல்லது இரண்டு வாக்கியங்களையோ இணைக்கும் வார்த்தைக்கு பெயர் தான் conjunction அப்படின்னு சொல்றோம். இந்த conjunction எங்கயாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த conjunction எங்கேயுமே இல்லை. அப்ப இந்த மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒரு வாக்கியத்துல எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னா, அப்ப எப்பவுமே நவுனு இந்த இடத்துல தான், இதுக்கு பேர் தான் நவுன் அப்படின்னு நம்ம மேக்ஸிமம் ஒரு 80-90% தான் சொல்லலாம். ஆனா அதுக்காகவே இதெல்லாம் நவுனு, இதெல்லாம் வெர்பு அப்படின்னு நம்ம 100% சொல்ல முடியாது. ஆனா கிராமரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சொல்லலாம். அதனாலதான் இது என்ன சொல்றாங்க, words are divided into different kinds or classes according to their use. That is according to the word in a sentence. ஒரு வாக்கியத்தில் அவை பயன்படுவதை பொறுத்து அந்த வார்த்தை நவுனாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் அது வெர்பாவும் இருக்கலாம். இப்போ பாருங்களேன், வாட்டர் நவுனா இருக்கு, ஆனா அதுவே வாட்டர் என்பது என்னவா இருக்கும், இன்னொரு இடத்துல ஒரு வெர்பா பயன்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு வாட்டர், we want water to be alive. நாம் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் அவசியமாகிறது. இதுதான் அந்த வாக்கியத்தோட பொருள். ஆனா he wants plants, he water plants அப்படி சொல்றோம். he water the plants அப்படி சொல்றோம். அவன் செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சுறான் அப்படிங்கிறது. அப்ப இந்த இடத்துல வாட்டர் என்னவா இருக்கு, போன வாக்கியத்துல everyone want water to be alive அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்துல வாட்டர் என்பது ஒரு நவுனா செயல்பட்டுச்சு. ஆனா இந்த இடத்துல இந்த வாட்டர் என்பது he wants the plant, sorry, he water the plants அப்படின்னு சொல்றோம். he water the plants என்ன, அவன் செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சுறான் அப்படின்னு, செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சுறோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த இடத்துல வாட்டர் என்பது வெர்பா செயல்படுது. முன்னாடி ஒரு வாக்கியத்துல ஒரு வாட்டர் என்பது நவுனா செயல்படுச்சு, ஆனா இந்த இடத்துல என்னவா செயல்படுது, இது ஒரு வெர்பா செயல்படுது. அப்ப அதுதான் சொல்றாங்க words are divided into different kinds இருக்கு. அது வாக்கியத்தை பயன்படுத்துவதை பொறுத்து அது நவுனா, வெர்பா, அட்ஜெக்டிவா, ப்ரிபோசிஷனா, கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷனாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ லென்த் அதிகம் போகிறதுனால இதோட முடிச்சுக்கிறோம். மிக்க நன்றி. வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.